ஹாய் ஆல். ஸோ உங்களுக்கு பேக்கிங்னா ரொம்ப பிடிக்குமா? அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ யூ ஆர் ரைட் ஹியர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ரஸ்மலாய் கேக்ஸ் நிறைய நான் செஞ்சுருக்கேன். ஸோ சில டைம் வீட்டிலே செய்யலாம், சில டைம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரஸ்மலாய்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிற குட்டி ஹேக்கு, குயிக்கான ஹேக்கு உங்களுக்கு எப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோம் மேட் ட்ரீட்ஸ் வேணுமா? ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்களா? உங்களுக்கான ஸ்பாட் தான் இது. ஸோ நாங்கள் ஹோம் டெலிவரியும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிற நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரீச் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரசமலாய்ஸ் வீட்லேயும் செய்யலாம், இல்லை கடையிலையும் வாங்கலாம். பட் கடையில் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வீட்டில் செய்கிறது ரொம்பவே பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலாகவும் அட் த சேம் டைம் சூப்பராகவும் இருக்கிறதுக்கு இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசகுல்லா இந்த மாதிரி டின்னில் கிடைக்கும். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் சைஸ். ஸோ மிடில் சைஸ் வந்து 500 grams நெட் வெயிட். அதில் வந்து ட்ரெயின் பண்ணது போக உங்களுக்கு 200 grams, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 grams-க்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். அதாவது ரசகுல்லா வந்து 200 grams இருக்கும், டோட்டல் வெயிட் வந்து 500 grams. ஸோ 300 grams ஆஃப் வாட்டர் லிக்விட் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ இது வந்து 1 kg-க்கு வந்து நான் இந்த டப்பா ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இதை வந்து வீட்டில் கூட நீங்கள் ரசமலாய் செஞ்சுட்டு நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அண்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி எடுத்திருக்கேன். இது மூடியோடு வந்துடும். ஸோ நம்ம திருப்பி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வித் கேண்டோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ 1/2 kg தான் பண்ண போகிறோங்கிறதுனால இதில் பாதி இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து பாதியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். ஸ்க்வீஸ் பண்ணி அது இருக்கிறதுல எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 100 grams-க்கு நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இந்த லிக்விடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பாதி 150 ml பக்கத்தில் எடுத்திருக்கேன். 150 ml நம்ம இப்படியே வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ இப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் லிக்விட். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் மில்க் நம்ம வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 ml எடுத்திருக்கேன். நாம் வந்து மொத்தமாக 1/2 kg-க்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். 100 ml நான் வந்து எடுத்திருக்கேன். இதையே வந்து நம்ம ஆஃப் வந்து இப்போ இன்னொரு 100 ml-க்கு வந்து பால் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து டோட்டலாக 200 கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 300-க்கு நம்ம கேக் செஞ்சுருக்கோம். க்ரீம் எல்லாம் சேர்த்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கும். நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இந்த மிக்சர்லேயே வந்துட்டு நாம் கொஞ்சம் எசன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரசமலாயோட எசன்ஸ், ரப்பி எசன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த எசன்ஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து மோஸ்ட்லி மில்க் வந்து இது வந்து நம்ம
சேர்த்து வச்சுருக்கோம். இது கூட வந்து எல்லோ கலர் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த ரசமலாயோட எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம ரசமலாய் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ டைம் பீயிங்க்கு இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இது வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு நாம் வந்து திரும்பி அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மில்க் எடுத்துக்கோங்க. ஸோ மில்க் வந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் பக்கத்தில் சேர்த்துறேன். ஒரு 100 ml பக்கத்தில் ஊற்றிருக்கேன். நல்லா இது ஓரளவுக்கு வரும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிட்டு நாம் இன்னும் கொஞ்சம் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து மில்க் சேர்த்துருக்கோம். இந்த ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பாதாம் மில்க் மிக்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி இது வந்து நார்மல் கமர்ஷியல் ஃப்ரெண்ட்டில் எடுத்துக்கிறேன். எம்டிஆர் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது ஒரு 15-20 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்வீட்னஸ் இல்லை, ஸோ நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். ஸோ இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டா போதும். ஸோ நான் 1, 2, 3 ஸ்பூன்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸோ இதுலேயே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 20 கிராம்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதையும் எடுத்துக்கிறேன். இது ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொரன்ட்டு இருந்தால் கூட போதும். ஸோ இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து கேக்கில் யூஸ் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பேஸ் வச்சாச்சு. ஸ்பாஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சிரப் அதாவது தின்னாக இருக்கிற லிக்விட் இருக்குது இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்டாக நம்ம பண்ண பால், ஸோ ரசமலாயோட மில்க்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம ஊற்ற போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன் டேரெக்டாக ரசமலாய் மில்க் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேக் வந்து ஃபுல்லாக சோக் ஆகாது, ரொம்ப திக்காக இருந்தால். ஸோ எப்போவுமே வந்து தின்னாக இருக்கணும் சிரப், அப்போ தான் வந்து கேக் நல்லா சோக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு சிரப்பை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மில்க் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் க்ரீம் போட்டுட்டு நாம் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் நம்ம ரசமலாய் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நட்ஸ், என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ இதுக்கு மேலே வந்து நாம் கொஞ்சம் க்ரீம் எக்ஸ்ட்ரா வைக்கணும், அப்போ தான் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா மேலே வைக்கிற லேயர் ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் வச்சுட்டு ஃபுல் ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது நான் டீட்டெயில்டாக எப்படி இந்த ரசமலாய் கேக் பண்ணுறதுங்கிறது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேக்கிங் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ இந்த பியூட்டிஃபுல்லான கேக் நான் அப்படி செஞ்சு தான். ஸோ இந்த மாதிரி ஹேக்ஸையும் உங்களுக்கு நல்லா நிறைய ஃபாலோ பண்ணி நல்லா பெனிஃபிட் ஆகும். தேங்க்யூ.